பொம்பளை மாடு தான். உன்னை மாடு முட்டை வருதுன்னு காரில் வந்து உட்காரியா? இல்லை இல்லை, லக்ஷ்மி எதிர்க்க வருது, நல்லது தான். பாய். என்னாச்சு? என்னாச்சு ஒரு சவுண்டு? பஞ்சர். ஐயோ, பஞ்சர் ஆச்சா? பஞ்சர் ஆச்சு. அப்புறம் சரி பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி பண்ணிட்டு வந்தாச்சு. ஏசி வேலை செய்யலை, ஒரே அனல் முடியலை. தோணிங்க வந்தா கூடவே ஒன்று பின்னாடி வருமா, அந்த மாதிரி வந்துச்சு. புது கார் என்னாச்சு? புது கார் சர்வீஸ் போயிருக்கு, அவர் வரணும். அப்படி அவசரமா எங்க வந்திருக்கீங்க? சும்மா சென்னையை சுற்றி பார்க்கலாம் தான். Over 1 month later. மிஷின் வந்துருச்சு. பார்க்கலாம். அப்படி மிஷின் வந்துடுச்சு, உள்ளே ஏறுது வண்டி. வந்துடுச்சு வண்டி. இதான் அந்த மிஷினு, இப்போ இறக்க போகிறாங்க. ஃபைனலி நீ கையில் வறக்கிறதுக்கு விடுதலை. மிஷின் வந்துருச்சு, மிஷின்லேயே வறுத்துக்கலாம். இறக்க போகிறாங்க மிஷினை, பார்க்கலாம். இது மட்டும் அப்படியே மிஷின் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்துடுச்சு. இதுதான் அந்த மிஷின். இனி வறுக்கிறது ஈஸி. எடுத்துட்டு வருவா. டயர்டாகி உட்காண்டியா? டயர்டு எனக்கு ஆகல, சும்மா உட்காந்து. மிஷின் வந்துருச்சு, மிஷின் தான் 3 பேர் பிடிச்சிட்டு வந்து உள்ளே ஏற்றினாங்க. இது உள்ளே வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே வந்துருச்சு. இந்த மிஷின் தான் நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு வாங்கின மிஷின். இல்லை, கம்பெனிக்கு வாங்கின ஃபஸ்ட்டு மிஷின் பின்னாடி இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் போடுற அதெல்லாம் மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷின். வாங்க வாங்க வாங்க. என்ன ஃப்ளிக்கர் ஆகுது? அது லைட்டு. என்னடா கிரைண்டர் மாதிரி இருக்கு? உருளி ரோஸ்டர். இவன் வாழ்க்கையில் பார்க்குற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மிஷின். இந்த மாதிரி பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கு ஓனர் ஆக போகிறோம். வாய் முகூர்த்தத்துக்கு ரொம்ப நன்றி. அவன் என்ன சொன்னாலா அவனை சொன்னாலா? அவனோட கம்பெனி வச்சிருக்கான். காட் பிளஸ் யூ மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வெறும் ரோஸ்ட்டுக்கு மட்டுமா? ஆமாம், கிரைண்டுக்கு இல்லையா? கிரைண்டுக்கு அப்புறம் ரொட்டி சொல்றதுக்கு ஆரம்பிச்சு அப்பா உள்ள போட்டு ரோஸ்ட் பண்றா, ரொம்ப பண்றாரு. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். கடாயில் வறுத்துட்டு இருந்தோம், இப்போ வந்து இந்த மிஷினில் வறுக்க போகிறோம். அது ஈஸியாக வந்து நிறைய 2 கிலோ போட்டு வறுத்துடலாம். ஒரு தடவை 2 கிலோ போட்டு வறுக்கலாம். அந்த மாதிரி நிறையா போட்டு டக்குன்னு வறுத்து எடுத்தோன்னா ஈஸியாக வேலை முடியறதுக்கு. 15 கிலோ போட்டு வறுக்கலாம். 15 கிலோ போட்டு வறுக்கலாம். நான் கடையில் 2 கிலோ போட்டு வறுப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் நம்ம வேலைங்களும். ஆர்டர் வர்றதை டக்குன்னு அனுப்ப முடியும் இந்த மிஷினால். எல்லாரும் வந்து பர்பஸ் கிச்சன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு, வீடியோ தான் போட முடியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம கம்பெனியோட வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்கள். என்ன பண்ணுற? அன்பாக்சிங் பண்ணு. பெயிண்ட் எல்லாம் முன்னாடி போய் வாங்கிடுச்சு. இந்த மிஷின் என்ன பண்ணுறதுக்கு வாங்க வச்சிங்க? இது வந்து இந்த தானியங்கள்லாம் வறுக்கிறது. சத்து மாவுக்கு நம்ம வாங்குறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த மிஷின்லேயே வறுக்கிறேன். இப்போ கேஸ் போட்டு கடையில் போட்டு வறுக்க தேவையில்லை. நிறைய அளவு போட்டு வறுத்து 1 ஹவரில் முடிஞ்சிடும் வேலை. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்க வேண்டியது தான். வறுக்கிற டைம் தான் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் அதை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மிஷினில் வந்து ஈஸி வேலை, ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த இவ்வளோ கொள்ளளவு இவ்வளோ பிடிக்கும். மொத்தம் ஒரு 15 கிலோ வறுக்கிற அளவுக்கு மிஷினு. ஈஸியாக வேலை முடியறதுக்காக கம்பெனிக்காக. கைப்பக்குவம் மாறிடுது மிஷினில் பண்ணால்? மாறாது. ஆனால் இது வந்து கரண்ட்டில் வந்து அளவு பார்த்துல
நம்ம எப்படி கடாயில் நம்ம பார்க்குறோமோ மெஷர்மெண்ட்டு அதே தான் இதுலேயும் அது தீஞ்சில் போகிறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. வேறு டேஸ்ட் மாறதுக்கும் சான்ஸ் கிடையாது. அதே கேஸ் பர்னர் தான். அதே கேஸ் பர்னர் தான். கீழே அதே கேஸ் பர்னர் தான். கேஸ் வரும். இந்த பக்கம் சிலிண்டர் வச்சுக்கலாம், கமர்ஷியல் கேஸு. அது வச்சுட்டு நம்ம வறுக்கிறது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கிறது, ஜாஸ்தி வறுக்கிறது, அதுதான் மிஷினோட வேலை. அதுதான் இந்த மிஷினை முதல்ல வாங்கணும். இப்போ அன்பாக்சிங் பண்ணின்னு இருக்காரு ராக்கு. ஃபுல் அன்பாக்சிங் நடக்குது. மிஷினை செட் பண்ணலாம் அவங்க அனுப்ப மாட்டாங்க, நம்மளே தான் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க. மொத்த சில மாட்டி இந்த கவர் எல்லாம் பிரித்து எடுத்தாச்சு. நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச்சு வறுக்க போகிறோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இப்போ வெறும் அன்பாக்சிங் தான். இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி டஸ்டெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் மாட்டுறது அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான். சுற்றுதான். சுற்றுது. கையில் சுத்த வேணாம், சுற்றுது. கையிலையும் சுற்றிக்கலாம். டெம்பரேச்சர் கரெக்டாக வச்சுட்டு நம்ம போட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரியாக வறுத்து கொடுக்கும். பார்த்து சுற்றி போடுங்கப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல, சுற்றி 10 வெடிக்கல. போட அது ஆஃப் பண்ணுமா? ஆஃப் பண்ணு. இப்போ போட சவுண்ட் படம் போயிருக்கிறது. செக் பண்ணி போட்டு தள்ள வேண்டிய வேலை இல்லை. இங்கே வந்து இப்போ சமமாக 2 இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் கரெக்டாக தள்ளிக்கிட்டே வரும். ஈவனாக வறுத்து கொடுக்கும். இங்கே பர்னர் இருக்கு, இங்கே கல் இருக்கு, கரண்ட்ல சுற்றுது. கேஸ் எரியும் போது அது வறுபடும். வறுபட்டுச்சுன்னா நம்ம வந்து வறுத்து அந்த பக்கம் அந்த சைடு இருக்குது, அந்த சைடு போட்டிக்கலாம். இது வந்து கரண்ட்ல ஓடுது. பெரிய கிரைண்டரா? கிரைண்டர் இருக்குன்னு சொல்லுறேன். இதை கழட்டிட்டா கொட்டுமா நடுவில்? ஆமாம், கழட்டிட்டு அதை சுற்றினே இருந்தால் கொட்டும். சைடில் அந்த சைடில் டெலிவரி. கல்லுடா இது. கல்லா? கல்லு இது. கல் ஹீட் ஆகும். கல் இல்லைப்பா, மெட்டல் தான். மெட்டல், பெரிய தடி மெட்டல் போடுது. மிஷின் வந்துருச்சு. அடுத்தடுத்து இந்த மிஷினில் என்ன பண்ண போகிறோம், எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி வறுக்கிறது, அதை அடுத்த வீடியோவில் போடுறோம். லட்டூஸ் கிச்சனில் நீங்கள் சத்து மாவு வாங்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டா பேஜை வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் கொடுங்க.